வணக்கம். நான் மா. ராஜாராமன். இளைஞர்கள் எழுச்சி இயக்கத்தின் சேவகன் அல்லது ஒருங்கிணைப்பாளர் என்று நீங்கள் கூறலாம். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளேயே நான் போதும் இருக்கு. ஏன்னா நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னு என்னென்னமோ தாட்லாம் வரும் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு. சரி, எனக்கு நானும் ChatGPT கேட்டேன், ஜெமினிகிட்ட கேட்டேன். அது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி கொடுக்குது. இருந்தாலும் எனக்குள்ளதானே நான் சொல்ல முடியும். நான் எழுதி ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு போல்ட்னஸ் சொல்ல வர மாட்டேது. உங்கள்கிட்ட நான் ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சது. இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போஸ்ட் பண்ணி என்னென்னானே இல்லை, இன்னைக்கு நம்ம பேசியே ஆகணும்ங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு நானே என் தள்ளிக்கிட்டு வந்து பேசுறேன். ஆனா இதுக்கப்புறம் பேசாம இருந்தோம்னா இதுக்கப்புறம் பேசவே முடியாதோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்படி மாறிடுமோன்னு பயமா இருக்கு. இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே அதிகமாக இந்த சோசியல் மீடியா நிறைய மூழ்கி இருக்காங்க. இந்த சோசியல் மீடியா நம்பி பல கட்சிகள் இருந்தாலும், நல்லது செய்ய பல அமைப்புகள் இருந்தாலும், இன்னுமே மாற்றம் 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 வேணும் வேணும்னு எல்லாரும் மனசுலயுமே ஜெயிச்ச கட்சியா இருக்கட்டும், தொட்ட கட்சியா இருக்கட்டும், என் கட்சியா இருக்கட்டும், ஏன் நமக்கு இது இப்படி தோணிக்கிட்டே இருக்கு? மாற்றம் ஃபர்ஸ்ட் எது மாற்றம்? ஒரு கட்சி ஆரம்பிச்சு மற்றவங்கள மாதிரி ஏமாத்தி பொய்யான திட்டங்களை சொல்லி ஜெயிச்சு வந்து மாத்துறது மாற்றமா? ஒண்ணுமே எனக்கு புரியல. சோசியல் மீடியா நம்பி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், பொதுவாக யூத் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு கட்சியில, அது என்ன கட்சி, எதுக்கு ஆரம்பிச்சிருக்கு, அப்ப இது என்ன, கொள்கை என்ன, இன்னும் தெரியல. ஒரு கேஷ் வேல்யூ நம்பி ஒருத்தர்கிட்ட போறது இது எனக்கு சரியா படல, சரியாவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளா தோணிக்கிட்டே இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ஸ்டாகிராம்ல யாரு பாக்குறாங்க பார்க்கலையோ, நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு புள்ளி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அது எக்ஸ்டர்னாகி எப்படி போகட்டோங்கிற மாதிரிதான் அவனை ஸ்டார்ட் பண்ணேன். அது பேரு ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு பொறுப்பு உண்டு, மாற்றமாக வாழ்வது. இது இளைஞர்கள் எழுச்சி இயக்கம். எழு, சிந்தி, செய். இந்த இளைஞர்கள் எழுச்சி இயக்கம், இந்த யூத் அப்ரேசிங், எந்த போராட்டமும் எடுத்தது இளைஞர்கள் எழுச்சிருந்தாதானே அந்த உரிமையை அந்த போராட்டத்தை வின் பண்ண முடியும், அந்த உரிமை பேச்சு பெற வைக்க முடியும். அப்படியேப்பட்ட ஒரு எவ்வளவு பவர்னு பார்த்து இந்த இளைஞர்கள் எழுச்சி இயக்கம், இளைஞர்கள் எழுச்சி எவ்வளவு முக்கியம், எவ்வளவு வேல்யூன்னு பாருங்க, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த சொசைட்டிக்குன்னு பாருங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா, நானும் உங்களை மாதிரி ஒரு யூத் எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு அப்படியே போற பக்கத்துல போவோம். முக்காவாசி பேர் இந்த 90% பீப்புள் வந்து விளம்புறேன் போறப்ப போட்டு என்ன நடக்குது, மனமா நம்ம என்ன நமக்கான வாழ்க்கை. ஆமா, எனக்கு ஒரு சாப்பாடு உருவாக்கி கொடுத்துட்டாங்க. அடிக்கணும், பார்த்துட்டேன், ஸ்கூல் முடிச்சுட்டு வேலைக்கு ஏற்ற டிகிரி பண்ணிட்டேன், வேலையை பார்த்துட்டேன். வேலைக்கான சம்பளம் இருக்கான்னு கேட்டா இல்லை. ஆனா அதோட நம்ம அத்தியாவசியம் பொருட்கள் சாப்பிடுற பொருட்கள் விலை ஏறிக்கிட்டே போகுது. சம்பளம் அதே லெவல் தான் இருக்கு. இதுக்காக இன்னும் உழைக்கணும், தூங்காம இது பண்ணாம உழைக்கணும். உழைச்சி அப்படியே அந்த சர்க்கிள்குள்ளேயே நானும் எனக்கு அடுத்தது இப்படியே போறாங்க. முக்கால்வாசி வேற வாழ்க்கையே இப்படிதான் போகுது. டெய்லியும் பாருங்க, டெய்லி எவ்ரிடே பாருங்க, ஏதோ தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ ஏதோ ஒரு மூலம் ஏதோ ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டே தான் இருக்கு. எந்த ப்ரொடெஸ்டும் அதிகமா காமிக்கப்படுதான்னு தெரியல. எது ரொம்ப வேல்யூவா இருக்கோ, இது இதாகும், அதுதான் சில மீடியாலாம் கவர் பண்றாங்க. கவர் பண்ணாடு எத்தனை போராட்டம் இருக்கும், சின்ன சின்ன அமைப்புகள் போராட்டம் எத்தனை போராட்டம் இருக்கும். ஏன் இந்த போராட்டம் நடக்குது? ஏன் எதுக்காக போராடுறீங்க?
எல்லாருமே கிடைச்சிருச்சு. சிரஞ்சீவியாக்காக ஓட்டு போட்டோம், ஜெயிச்சிட்டோங்க. மாற்றமும் கிடைச்சு அப்படியே எதிர்த்து போராடுறாங்க. ம்.